வணக்கம் தமிழகம். மதன் சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன். மாஞ்சியம் அந்த மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து என்னோடய மரம் தான். அது 2 வயசு அந்த மரத்துக்கு. இது என்னோடய பழைய மரங்கள் விட்டு சென்ற விதைகளில் தானாக முளைச்சி வந்த மரம். மாஞ்சியத்தை பற்றி அன்றைக்கி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஞ்சியம் வந்து 15 வயசில் வந்து ஈல்டு கொடுக்குது மரம். இது வந்து என்னோடய ப்ராக்டிக்கலாக நான் பார்த்தது. என்னோடய மரம் 20-22 வயசு உள்ள மரம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது மரம். அதை அறுத்து பார்த்துட்டு இந்த காணொலியை தொட்ட மாதிரியே மாஞ்சிய மரத்தை நான் அறுத்த வீடியோ கூட இருக்கும். என்னோடய மரத்தை கொண்டு போய் நான் அறுத்த வீடியோ கூட இருக்கும். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. அதே ரோஸ்வுட்டு வந்து 20 வயசில் எப்படி இருக்குது, அதே மாஞ்சியம் வந்து 20 வயசில் எப்படி இருக்குது, அதை தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ரோஸ்வுட்டுக்கு வந்து வயசு பார்த்திங்கன்னா ஒரு 60-65 வயசுக்கு அப்புறம் தான் மரத்தை நீங்கள் வந்து அறுத்து செய்ய முடியும். பட் மாஞ்சியம் அப்படிங்கிறது ஒரு 20-22 வயசில் வந்து நீங்கள் நல்ல கதவுக்கு ஜன்னலுக்கு அதுக்கெல்லாம் பண்ணிக்கலாம். இந்த மரங்கள்லாம் இப்போ வந்து என்னோடய காற்றுல சாஞ்ச மரங்கள், சரியா? அந்த மரத்தை வந்து நான் எனக்கு விற்க மனசு இல்லை. ஸோ அதை வந்து ஒரு வீட்டுக்கு வேலைக்கு ஜன்னல் கதவுக்கு இப்போ நம்ம அறுக்க போகிறோம். இப்போ இந்த ரோஸ்வுட் மரத்தை, இது வந்து ரோஸ்வுட் மரம், நல்லா பார்த்துக்குங்க. 22 வயசு அந்த மரத்துக்கு ஆகுது. ஸோ இது வந்து ஒரு யூஸ்லெஸ் மரம். பார்த்துக்குங்க, யூஸ்லெஸ்னால் 22 வயசில் வந்து இதை அறுத்தோம்னா, 22 வயசு மரத்தை போய் அறுத்தோம்னா அதில் ஒன்றும் இருக்காது. 60 வயசுக்கு அப்புறம் தான் மரத்தோட ரோஸ்வுட்டுங்கிறது ஈட்டிங்கிற மரம் வந்து 60 வயசை தாண்டிச்சுன்னா மரம் வந்து சேவு பிடிச்சி நல்லா இருக்கும், நல்ல கனமாகவும் இருக்கும், ஹார்ட்வுட் ஆகிரும். இப்போ வந்து சாஃப்ட்வுட்டில் தான் இருக்குது. ஸோ அந்த ரோஸ்வுட்டுங்கிறது வந்து ஒரு 60 வயசை தாண்டணும், சரியா? இப்போது இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா, கஜா அப்படிங்கிற ஒரு புயல் வந்துச்சுல்ல, இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து ஒன் பாட்டு தான். இதே மாதிரி ஒரு 3-4 பார்ட்டு வந்து என்னோடய மரங்கள் வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி என்ன தோப்பில் போட்டு அங்கே மற்ற செட்டில் கொண்டு போய் போட்டு அது உழு அடித்து கெட்டதுக்கு பாதியாக கொடுத்து அப்படி போயிடுச்சு. ஸோ இந்த மரங்களை வந்து நான் வந்து அறுத்து ஒரு வீட்டுக்கு பயனுக்கு ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம அறுக்கிறோம். அதை அறுத்து ஒரு நண்பருக்கு கொடுத்து விட்டேன். இந்த மரத்தை வந்து அறுத்து நான் ஒரு நண்பர்களுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து வீடு கட்டினார், அதுக்கு கொடுத்து விட்டேன். எந்த காசும் வாங்கலை அதுக்கு. நான் இதோட விலை மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, சந்தை மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு மார்க்கெட் ரேட் வந்து 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாய்க்கு வரும். நீங்கள் வந்து அறுத்து அதை கொடுத்தோம்னா. இதெல்லாம் என்னோடய மரங்கள், சாஞ்ச மரங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பெருமளவு வந்து மாஞ்சியம் இருக்குது, காயா அப்படி இருக்குது, தேக்க மரம் இருக்குது, ரோஸ்வுட் இருக்குது. அந்த மாதிரி மரங்கள் தான் இதில் இருக்கிறது. இப்போது இந்த மரங்கள்லாம் நீங்கள் வந்து வச்சு பார்த்துருக்கலாம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை அறுத்தா எப்படி இருக்கும் ஒரு மரத்தை. இப்போ வந்து மாஞ்சியம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ரோஸ்வுட் வந்து சில பேர்லாம் சொல்லுவாங்க 20 வயசுலேயே அறுத்து போகலாம், 20 வயசுலேயே அது ஈல்டுக்கு வரும். அதெல்லாம் போய். ஸோ அதெல்லாம் போய் அறுத்தா எப்படி இருக்கும், உள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மாஞ்சியம் அப்படிங்கிறது நான் வந்து அதை அறுக்கும் போது, ஒரு மரமில்லுக்கு கொண்டு போய் நம்ம அறுக்கும் போது நான் பக்கத்துலேயே தான் நின்னேன். இந்த மரத்தெல்லாம் அறுக்கும் போது அது ஏன் எப்படி இருக்குது, நம்ம வச்ச மரம், இதில் ஒரு நம்ம வச்ச மரம் நம்ம கையால் இப்போ நான் அறுத்து பார்த்துட்டேன் மரத்தை. அது ஒரு வீட்டுக்கு பயனடையும் போது அதோட சந்தோஷம், இளையத்த சந்தோஷம் எனக்கு. காற்றுல விழுந்துருச்சு, அது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மனசு கஷ்டத்தான் பட்டேன். இருந்தாலும் ஒரு பயனுக்கு ஆகுது இப்போ தான். ஸோ அந்த மரத்தை அறுத்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தான் பக்கத்துலேயே போய் நின்று ஒவ்வொரு மரத்தை அறுக்கும்போது நான் பார்த்தேன். தேக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசை தாண்டிடுச்சு அப்படின்னா தான் அது வந்து ஒரு கரெக்டான அதில் வந்து ஒரு கிரெயின்ஸுக்கு கிடைக்கிது, சரியா? தேக்கோ மற்ற மரங்களை சொல்கிறேன்னா, ரோஸ்வுட்டோ அதெல்லாம் வந்து 60 வயசை தாண்டிடணும். அப்போ தான் அது கரெக்டான ஒரு உங்களுக்கு வந்து அது கரெக்டான ஒரு கிரெயின்ஸை கொடுக்குது. இந்த மாஞ்சியம் அப்படிங்கிறத வந்து நான் பார்க்கும் போது அது வந்து ஒரு 20 வயசு மரத்தில் நீங்கள் அறுக்க போகும்போது இந்த கத்தி இருக்குல்ல, பிளேடு இருக்குல்ல, அருவப்பட்டில் வச்சுருப்பாங்களே கத்தி, அது வந்து திணறுது. பாக்கியுள்ள மரத்தில் வந்து ஈஸியாக போகுது. இந்த மாஞ்சியத்தை அறுக்கும் போது அந்த மரத்தோட அந்த கத்தியானது, அந்த ரம்பமானது திணறுது. அப்படி திணறும் போது தான் தெரியும். திணறுச்சு அப்படின்னா அது அந்த மரத்தில் வந்து சேவு இருக்குது, மீன்ஸ் நல்ல கனம், அந்த கட்டையானது ரொம்ப உறுதியான கட்டை அப்படின்னு நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கலாம், சரியா? அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை அறுக்கும் போதே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில கட்டையிலேருந்து விரும்பு ஓடிடும், சில கட்டை ஓடாது. அறுக்கும் போது இன்னொன்று சொல்லுவாங்க, மரமில்லில் வந்து சில நல்ல முதிர்ச்சி அடைஞ்ச மரம், இந்த மரத்தை ஏன் கொண்டு வந்தீங்க, இந்த பறுக்கிறது வந்து மாஞ்சிய மரம் தான். இப்போ பார்க்குறது வந்து மாஞ்சியம், நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது மாஞ்சியம். அது வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாலாம் அவங்க அறுக்க முடியாது. அதில் அந்த பட்டையெல்லாம் உறிஞ்சி போச்சு. ஏன்னா மலையில் வெளியிலே கடந்து அப்புறம் தான் நம்ம கொட்டாயில் கொண்டு வந்து போட்டோம். இப்போ இந்த அறுக்கிற மரத்துக்கு வந்து வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 18 வயசு 20 வயசு தான் இருக்கும், சரியா? இப்போது அதை அறுக்கும் போதே அவங்களுக்கு வந்து அந்த கத்தியானது என்னென்னா திணறும். அப்போ வந்து எண்ணெயை போடுவாங்க, அப்புறம் லூப்ரிகேட் பண்ணுவாங்க, அப்புறம் தான் அறுக்க முடியும். இப்போ அந்த கொஞ்சம் முதிர்ச்சியான ஆட்கள் மரமில்லை இருந்தாங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, இந்த மரத்தை ஏன்பா கொண்டு வந்தீங்கன்பா.
ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ வேலையை கொடுத்துரும், அந்த கத்தியை உடச்சி விட்டுரும். அதனால் அது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை அறுக்கிறத வந்து நிப்பாட்டிக்குவாங்க, இல்லாட்டி மாற்ற சொல்லி போட்டுவாங்க, இல்லை காசு எக்ஸ்ட்ரா கேட்பாங்க அறுக்கிறதுக்கு. மாஞ்சியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முதிர்ச்சியான மரமாக இருந்துச்சுன்னா. இப்போ இதே வந்து ஒரு 22 வயசு மரம், இதே அவங்களால அறுக்க முடியலை. இதே ரோஸ்வுட்லாம் பார்த்திங்கன்னா பஞ்சு மரம் மாதிரி அறுத்துப்பட்டு போயிட்டாங்க. சரியா? ஸோ மாஞ்சியம் நீங்கள் வந்து கட்டாயமாக வந்து நீங்கள் வச்சு பாருங்கள். ஒரு 20-25 இதில் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து ஒரு ஈல்டுக்கு அந்த மரம் கட்டாயமாக கிடைக்கும் உங்களுக்கு. அப்படிங்கிறது என்னோட ஒரு இதில் சொல்கிறேன், ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். நான் வந்து இதே நான் வந்து அடுத்த ஆளில் கேட்டுட்டோ பார்த்துட்டோ அப்படிலாம் இல்லை. இது அறுத்து பார்த்துட்டு ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கும். இது வந்து ஆஸ்திரேலியாவோட ஒரு பூர்வீகமான மரம்ங்கிறாங்க. பட் அது படித்து பார்த்தா தான் தெரியும். பட் நம்ம மண்ணுக்கு வந்து நம்ம மாவட்டத்து மண்ணுக்கு வந்து நல்லா வருது. என்ன ஒரு சிக்கல்லாம் காற்றுல போட்டுன்னு விழுந்து போகுது. அது ஏன் அப்படி விழுகுதுன்னா, இலைகள் அதிகமாக இருக்குது. அந்த மரத்தில் வந்து இலைகள் இருக்குல்ல, அதிகமான இலைகளாக இருக்குது. இதுவும் மாஞ்சிய மரம் தான். சரியா? அறுக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து 1-2 தான் போடுறேன். ஏன்னா காலையில் போனது நம்ம வந்து ஒரு 8 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு தான் மரங்கள் எல்லா மரங்களும் அறுத்து முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் எல்லா மரத்தையும் நான் போடலை. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாஞ்சியத்தை பற்றி தான் நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்காது. மனசு கஷ்டம் பட்டேன். என்னென்னா எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிற டீனேஜில் வந்து விழுந்த மரங்கள் மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாம் ஒரு 20 வயசில் வந்து ஒரு முதிர்ச்சியாமல் விழுந்த மரங்கள். அது எல்லாமே நம்ம அது இன்னொரு 20-30 வருஷத்துக்கு அப்புறம் தாண்டி வந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கணக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது மாஞ்சியம் அவ்வளோ ஈஸியாக அந்த கத்தி ஓடாது. அதுக்கிட்டலாம் திணறிச்சு. சில மரங்களில் திணறு என்ன பண்ணுறாங்கன்னா, எண்ணெயை போட்டுக்கிறாங்க, கத்திக்கில் எண்ணெயை போட்டு அப்புறம் அறுக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது மாஞ்சியம் தான். இது வந்து இந்த ஜன்னலுக்கு, கதவுக்கு, நிலைக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது மரம். மக்களுக்கு ஏன் அதை பற்றி தெரியல. பட்டு நம்ம மக்களுக்கு வந்து கட்டாமல் நீங்கள் வந்து படிங்க, இதை பற்றி படிங்க. இது ஒரு பயன் என்ன, ஃபர்னிச்சர்லாம் பண்ணலாம் அதில். ரோஸ்வுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 20-25 வயசில் உங்களுக்கு வந்து பயனடையும். எல்லா மரமும் வைங்க. ஆனால் எந்த மரம் பயனடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நல்லா தெரிஞ்சவங்களுக்கு கேட்டுக்கோங்க. நிறையா பேருக்கு அதை பற்றி மரம் செடிகள் கொடுக்குறவங்களுக்கு தெரிய மாட்டேது. கேப்பார் பயிற்சி கேட்குறது எல்லோரும் அந்த மரம் இந்த வயசில் ஈல்டுக்கு வந்துடும், அந்த வயசில் ஈல்டுக்கு வந்துடும் அப்படிலாம் இல்லை. இப்போ நம்ம கீழே விழுந்தது கொண்டு தான் பார்த்து பார்க்குறோம். இல்லை நம்மளுக்கும் தெரிய போகிறதில்ல. நீங்கள் பார்க்குறதெல்லாம் இப்போ நான் மாஞ்சியம் தான் அதில் இருக்கிறதில்ல. பாதி மாஞ்சியம் இருக்குது, பாதி வந்து தேக்க மரம் இருக்குது, பாதி வந்து எல்லாம் சரிபாதியாக இருக்குது. இது வந்து அந்த இப்போ கீழே அந்த சிவப்பு கோடு பார்த்திங்கன்னா அது ரோஸ்வுட்டு. சிவப்பு கோடு போது அது வந்து ரோஸ்வுட்டு. அது வந்து இலவம் பஞ்சு மரம் மாதிரி இருந்துச்சு. உள்ள அந்த சேவு பிடிச்ச இடத்த தவிர்த்துட்டு பாக்கி எல்லாமே பஞ்சு மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு 22 வயசு மரம் வந்து அது வந்து ஒரு பையனுக்கு வல்லாது. அதை நம்ம திருப்பி அதை கொண்டு போய் என்ன சொல்கிறது, ஃபர்னிச்சர்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சுக்கலாம். கட்டி எதுக்காச்சும் ஆப்பு வைக்கிறதுக்கு வந்து அந்த சீவி வச்சுக்கலாமே தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதை அந்த மாதிரி சிசு மரம் இருக்குது. இதில் பல மரங்கள், பல வகையான மரங்கள் மரத்தில் இருக்குதுல. இதுன்னு தேக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, ஒரு வீட்டுக்கு பயனடையுது. ஒரு வீட்டுக்கு போய்ட்டு இந்த மரங்கள் பயனடையுதுங்கிறது வந்து சந்தோஷமான விஷயம். ஒரு நம்மளுக்கு மனசு கஷ்டமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மரங்கள் காற்றுல விழுந்துருச்சு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு கஷ்டமான ஒரு இதாக இருக்குது. என்னோடய ஒரு சின்ன அனுபவத்தில் தான் இந்த மரத்தை வைங்க, அந்த மரத்தை வைங்க. ஏன்னா மரங்கள் வைக்கும் போது வந்து இதை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து ஒரு 20-25 வருஷம் ஆகுது. ஏன்னா என்னோடய இடத்துல தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், பேராவூரணி மாவட்டம் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் அடித்து சொல்லுவேன் இந்த மரங்கள் கட்டாமல் வரும்னு. ஏன்னா எடுத்துக்காட்டு நம்ம ஒரு ப்ராக்டிக்கலுக்கு போகிறோம், ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறோம். அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம உட்படுத்தி தான் அடுத்த ஆளுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம். அது வந்து மெடிசனாக இருந்தாலும் சரி தான், வேறு எந்த விஷயம் இருந்தாலும் சரி தான். ஸோ இப்போ இந்த மரங்கள் வந்து என்னோடய மாவட்டத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மரம் வந்து உங்களுக்கு விலை ஈல்டு கொடுக்கும், இந்த மரம் ஈல்டு கொடுக்கும். ஆனால் விற்பனை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. விற்பனை ஏன்னா நிறையா சொல்லுவாங்க, இது போல் விற்பனைக்கு போகுது, அவ்வளோ விற்பனைக்கு போகுது. அதெல்லாம் வந்து எவ்வளோ உண்மை எவ்வளோ பொய்யெல்லாம் தெரியாது. பட் இந்த மரம் நல்லா வளருமா? அது வளரும். இந்த மரம் வந்து 10 வருஷத்தில் ஈல்டுக்கு வரும்னு சொல்கிறாங்க, உண்மையா? அது எனக்கு தெரியும். எந்த மரம் வரும், எந்த மரம் வராதுன்னு தெரியும். இதெல்லாம் உங்களுக்குள்ள மரம் குமிழ், மாஞ்சியம். குமிழ் கூட 15 வயசு ஆகும். மாஞ்சியம் 12 வயசு 10 வயசுலேயே மாஞ்சியத்தை அறுக்கலாம். பட் மரம் வந்து தெரிச்சு கொஞ்சம் பெருத்திருந்துச்சுன்னா நல்லா உங்களுக்கு வேலைக்கு ஆகும். அது
இப்போ என்னோடய மரங்கள் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காது. ரோஸ் வுட்டு அந்த நடுவில் கை இருந்து ரோஸ் வுட், அது வந்து வேலைக்கு ஆகாது. பாக்கி எல்லாமே என்னோடய மரங்கள் இப்போ விழுந்ததில் வந்து ஒரு பகுதி மரங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காது. இதே மாதிரி இன்னும் 2 பகுதி ஒரு 8 மணி 10 மணி போல் வந்துட்டு நைட்டு ஒரு 10 மணி ஆச்சு அறுத்து போகிறதுக்கு. வாழ்க தமிழ். மீண்டும் சந்திப்போம் மக்களே. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெய் ஹிந்த். காலை இறக்கணும்.